கன்ஃபார்ம்ண்ணா, நாளை தான். பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ண சொல்லு. எங்கடா அவன்? உள்ள என்னடா புனிக்கிட்டு இருக்கான்? தான் ஏதாவது சிக்கன் கொடுக்க போறான். क्या भाई? पूना भाई. ठीक है भाई. अब जो खबर मैं आपको दिखाने जा रहा हूँ वो बहुत ही खास है। मैं एक ऐसी घटना के बारे में बताऊंगा जो इस इलाके में कभी नहीं हुई और यहाँ चारों तरफ भगदड़ मची हुई है। इस वक्त मैं जहाँ खड़ा हूँ वहाँ पर हाइना की हलचल है। इस घटना के बारे में हम लगातार सैफ्रॉन टीवी से बने हुए हैं और आसपास के गांव वाले भी यहाँ पर इकट्ठा हो रहे हैं। पता नहीं वो हाइना किसके साथ क्या करेगा। சொல்லுங்க ஜோஷி. சத்யா, நான் பார்த்திபன் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஃபோன்ஸ் நாட் ரீச்சபிள். எங்க இருக்காரு? எனக்கு தெரிஞ்சவன் சித்துவை ஸ்கூல்ல டிராப் பண்ண போயிருப்பான். நீ வேணா சித்துவோட போனுக்கு ட்ரை பண்ணி பாரு. அவன் ஃபோன் வண்டியில தான் இருக்கும். If he gets in touch, please ask him to call. उधर ठीक से हैंडल करो. उधर एक बैरिकेड लगा. जल्दी करो. कुमार सर, what the fuck is happening? சார், यहाँ कुछ भी ठीक नहीं सारे. சார், இங்க எதுவுமே சரியில்லை சார். இப்படியே போச்சுன்னா நிறைய பேர் காயப்படுவாங்க. யார் அனுப்பிச்சிருக்காங்க? வைல்ட் லைஃப் எஸ்ஓஎஸ் டீம்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் வந்திருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே சீதா. ஆனா வந்திருக்கிறது ஹைனா. யாருக்குமே இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல சார். பார்த்திபா, we have a situation. It's an emergency. உங்களால இங்க வர முடியுமா? Alright, first now ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். நீங்க இதை பாருங்களேன். பாதம் பெருசு, ஸ்பாட்டட் ஹைனாவா இருக்கலாம். அப்படி இருந்தா எக்ஸ்ட்ரீம்லி ஃபெரோஷியஸா இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு டைம்ல இங்க வர முடியும்? வீட்டுக்கு போனது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனது அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு மொபைல் எடுத்துட்டு போனேன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நீ சத்தியம் பண்ண. ப்ளீஸ் பா. Situation is not a control at all, Parthiban. ஹைனாஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ் ஜோஷி. கூட்டமாக தான் வாழும். இங்கே ஒரு ஹைனா தனியாக வந்திருக்குன்னா ஒன்று வழி மாறி வந்திருக்கும், இல்லைன்னா பிளான் செத்து. மக்கள் பயத்தில் அதை அடிச்சு கொள்ள தான் பார்ப்பாங்க. நாம தான் அதை உயிரோட பிடிக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு மாதிரி யோசிச்சிங்கன்னா அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிடும். என்ன பண்ணலாம்? What are you suggesting? வாக்கி டாக்கி. Hey, channel 3. We're on channel 3. Got it. அப்பா, நானும் கூட வரேன். I'll be helpful. நீ வண்டியை விட்டு கீழே இறங்காம இருப்பா, அதுவே நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப்.
உங்க அம்மா கிட்ட எல்லாம் என்னால திட்டு வாங்க முடியாது. ஓகே बैरिकेड लगाओ जल्दी जल्दी करो बैरिकेड क्यों लगाया यहाँ पे? डीएफओ ने रिक्वायर्ड सर। देख कर जाओ। अरे क्या देख रहे हो? लगाओ सर। ये बैरिकेड आपने यहाँ क्यों रखा सर? जानवर अंदर आएगा सर, स्कूल के अंदर बहुत रिस्की है सर, आप बताइए सर प्लीज। रेंजर साहब एक काम कीजिए, मैं आपको है ना मेरा ड्रेस देता हूँ, मेरा काम भी आप ही कर लीजिए। கமிட் பார்த்துக்கோ. யா ஜோஷி, இவனுக்கு ஏதோ காமெடி பண்ணிருக்கானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சிச்சுவேஷன் அவுட் கண்ட்ரோல். நீங்க சான்சியர் போய் ட்ராங்குலைசர் ரெடி பண்ணுங்க. எங்க இருந்து எப்போ ஃபயர் பண்ணணும்னு நான் சொல்றேன். எஸ் ஓகே. பயத்துல தான் உயிரை காப்பாத்திக்க தான் இடம் தேடிட்டு இருக்கு. அது புரிஞ்சுக்காம எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க. இப்படியே போச்சுன்னா ஹைனா ஸ்கூலுக்குள்ள ஏறி நீங்க ட்ராங்குலைசர் எடுத்துட்டு ஸ்கூலோட வெஸ்ட் எண்டுக்கு வந்துருங்க. நான் பசங்க கிட்ட போறேன். बच्चे अंदर जाओ, सारे बच्चे अंदर जाओ, सारे बच्चे अंदर जाओ। सारे स्टूडेंट्स क्लासरूम के अंदर जाओ, इट्स एन इमरजेंसी। टीचर्स एंड स्टाफ सारे बच्चे को संभाल कर अंदर लेके चलिए। देयर इज नो टाइम, हरी अप। ट्रांसप्रेसर गन के लिए परमिशन मिल गई, मैं गन लेके जा रहा हूँ, ठीक है? யூசுவலா பண்ற மாதிரி அதோட கழுத்துக்கு ஏம் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட லாஃப் எவ்வளவு ஹையா இருக்கோ அதோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். ஏம் ஃபார் தி லங்ஸ். ஷூட். Hang on. இதான் பெர்ஃபெக்ட் டைம். ஷூட் பண்ணுங்க ஜோஷி. The fucking gun is jammed on me. பிரச்சனை நான் மட்டும் இறங்கி வேலை செய்யறதுக்கு. அது ஒண்ணு நம்மள மாதிரி மனுஷன் இல்ல, மெஷின். மாசம் மாசம் சர்வீஸ் பண்ணணும். ஏய் சிது, உன்னோட ஸ்பியர் எடு. உன்னோட ஷூலேஸ ஜோஷி கிட்ட கொடு. சரிப்பா. Dad, right? Give me your shoelaces. Actually, Jalini negative கொடுங்க. என்னது? Here you asked for is on its way. அப்பா என்ன சொல்லிடுங்க. I'm doing. Patipan, here it comes.
பேர் பார்த்திகா, தமிழ்காரன், அனிமல் ரெஸ்கியூவர். இங்க பக்கத்துல காஃபி ஷாப் வச்சிருக்கான். ஏய், अंदर जा, अंदर जा. चल निकलो. एक मिनट रुकिए, एक एक करके सवाल पूछिए, डीएफओ साहब आपको जवाब देंगे. देखिए, ये जो घटना हुई है ना, ये इतनी महत्वपूर्ण घटना नहीं है. ये हमारे लिए रोज का काम है. इनको उधर खाने पीने को कुछ नहीं मिलता. எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் மாட்டிருக்கு, கவர் பண்ணாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க கவர் பண்ண என்ன இருக்கு? இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் யாரும் எதுவும் பண்ணல. ஒயிட் ஷர்ட், டக்ட் இன், மிடில் ஏஜ் மேன். அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஒயிட் ஷர்ட், மிடில் ஏஜ் மேனா? Yes. இந்த கூட்டத்துல அவன் எங்க போய் தேடுறது? கிழிஞ்சிருக்கான், தைக்கவே முடியாதான். உங்க அக்கா இந்த ஷர்ட் எந்த கடையில வாங்கினாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. இப்பதான் முழுசா கிழிஞ்சது. டேய், என்ன நடக்குது? எங்க போட்டோஸ்லாம் எப்படி போலீஸ்ல போச்சு? எல்லா பார்டர்ஸ்ல செக் போஸ்ட்ல போட்டோ வச்சு செக் பண்ணிருக்காங்க. மச்சான், அந்த கலெக்டர் கொல்ல சொன்ன ஆளு நம்ம ரோட்ல எப்போ டபுள் கிராஸ் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் நம்ம போட்டோஸ் லீக் பண்ணிருக்கானுங்க. ஒரு வாரத்துக்கு எங்க வெளியே தலை காட்டாத ஒரு நாள் எவ்வளவு மேல போக முடியுமோ போய் எங்க பதிக்குது. தயவு செஞ்சு கீழே வந்து நீயா மாட்டிக்காத. அதுக்குள்ள ஏதாவது பண்ற வெளியே மட்டும் வந்துடாத. வெளியே வரணும் எப்படா? உடனே மேல பண்ண எப்படா போக முடியும்? மொத்தம் 4 பேருக்கு எங்க இருக்கோ என்ன நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தர் என்ன இங்க வந்து எங்களை கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறியா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சா? கையில காசு இல்லாம ஒண்ணு இல்லாம எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் மறைஞ்சு இருக்க முடியாது. அங்க வர அரேஞ்ச் பண்ணா. மச்சான், நிலைமை புரியாம பேசுறியா? அந்த கலெக்டருக்கு அகைன்ஸ்ட் அந்த எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் லெவல்ல மூச்சு முடிச்சு ஆஃப் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். நானா ஃபோன் பண்ண வரைக்கும் என்ன கூப்பிடாத, போட வச்சு. டேய் டேய் டேய், என்னையடா பார்க்கற? ரோட வந்து ஓட்டா. क्या भाई? In the early hours of yesterday morning, some unknown men who broke into the collector's guest house had throat slit and brutally murdered என்ன இன்னும் கிளம்பல? the collector. ஓ ஷர்ட்டா? அதான் சாக்லேட் மேல போட்டுருச்சு, அதான் வாஷுக்கு போட்டுட்டு அப்படியே. அது நம்ம ஆனிவர்சரிக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அதை என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல, விட்டுரு. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு மூடு மாற போறது இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. எந்த கடை, லெஃப்டா ரைட்டா? ओ भैया, बिल्डो भाई, कोई नहीं है दुकान में. सब लोग कभी आएंगे? सब लोग 6 बजे के बाद आएंगे. सलाम भाई. सलाम. இங்கே இருக்கிறது ரிஸ்க். நான் எதுவும் தர மத்த இது சரியில்லாமா? இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இவன் டோமர் பசங்களும் சேர்ந்து என்கிட்ட அங்கே வர இருக்க போறேன். ரோட்ல இருக்கிற எல்லாரும் பயத்துல அலர் அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்னு கண்மூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவுல செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பாக்குற எல்லாரையும் சொல்றான். அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. அந்த சீரியல் கில்லர் போய் ஓடி ஒளியறான். அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்றான். அந்த கேப்ல சீரியல் கில்லர் ஃபயர் பண்ணான். அந்த குண்டடிப்பட்ட அந்த போலீஸ் ஆபீசர் உன் காலடியில வந்து விழுறாரு. எங்க? அந்த காருக்கு பின்னாடி நீ சேஃபா ஒளிஞ்சிட்டு இருந்தல அங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உன் கையில. And you have a clean shot. சீரியல் கில்லருக்கு நீங்க இருக்கிறது தெரியாது, ஆனா உனக்கு அந்த சீரியல் கில்லரை ஈஸியா சுடலாம் அங்க இருந்து. 100 தான் தெரிஞ்சு.
இந்த ஃபோன் மட்டும் தான் இருக்குது. தூக்கி கடைசி பெரிய வண்டியாக தான் பாடுறேன். And you have an easy way out. யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தப்பிச்சும் போயிடலாம். என்ன பண்ணுவ? Picture yourself. அப்படியே தூங்கிடுவேன். ஓஹோ, நீங்க அப்படியே தூங்கிடுவீங்களா? சித்து டைம் ஆச்சுல, போய் தூங்கு. இருமா 2 minutes. நான் அந்த ஈஸி வே அவுட்ல போய் இன்னும் நிறைய போலீஸை கூட்டிட்டு வந்துடுவேன். இல்லையே, அதுக்குள்ள அந்த சீரியல் கில்லர் இன்னும் நிறைய பேரை கொண்டுருவானே. அந்த கண்ணை போலீஸ் கிட்ட கொடுத்து இந்த பாருங்க கிளியர் ஷாட் இருக்கு, சுடுங்கன்னு சொல்லிடுவேன். He's fucking bleeding, dude. அவரால் எப்படி சுட முடியும்? Picture yourself. நம்புறீங்க? ஹலோ சார், இங்கடா. ஏய், பின் நம்பர் கரெக்டா வந்துட்டேன். பத்த கொடுக்கல கொண்டுன்னு சொல்லு. சொல்லி. பத்த லவல் கட்டாது. உடனே கல்யாணம் பண்ணி மாத்தக்கலாம். பின் நம்பர் பின் நம்பர் பின் நம்பர். அப்ப நானே சுட்டுருவேன். அப்படி சுட்டா நீயும் மர்டரர் ஆயிடுற. இட் இஸ் அகேன்ஸ்ட் லா. வேற யோசி. பிக்சர் yourself. ஏய், என்ன சுட்ட? எதாவது பாக்கி. பின் நம்பர் பின் நம்பர். எனக்கு வேற என்ன சொல்றதுனே புரியலப்பா. எப்படி பார்த்தாலும் என் கையில ரத்தக்கரை ஆகதான் போகுது. அது நல்லவங்க ரத்தமோ இல்ல கெட்டவங்க ரத்தமோ இருக்கட்டுமே, என்ன இப்போ? சித்து போ, மேல போய் தூங்கு, டைம் ஆச்சு. சிண்டு வா. அப்பா 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 அப்பா, கண் எடுத்து அவனை சுடுறதான்ப்பா ஒரே வழி. யாரடா சுட போற? அதான் பிக்சர் yourself ஸ்டோரியில வர அந்த கில்லர் தான்ப்பா. செல்ஃபா? நான் தான் அப்பவே சொன்னேனே, அப்படி கொண்டா நீயும் மர்டரர் ஆயிடுறாடா. நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போ, உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. பரவாயில்லையா? என்னெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஜுவனல் தான் போவேன். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான்ப்பா. அண்ட் இஃப் ஐம் லக்கி எனக்கு ஒரு தையல் மிஷின் கூட கிடைக்கும். ஐ கூகுள்ட் இட். போடா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. முகூர்த்தம் என்ன டைம்? ஸ்கூல்ல விட்டுட்டு போக கரெக்டா இருக்கும். வா. தையல் மிஷின் வாங்குற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. आप दोनों साइन आप दोनों विटनेस आइए साइन कीजिए. Congratulations. Thank you so much. I'll see you guys, huh? Bye. See you, sir. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான். ஜாக்கிரதையா பார்த்துக்கடா. பாய். Bye. நீங்க எப்படி மேடம்? எனக்கு ரெக்கார்ட் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு நானே வரேன். ஏதாவது சொல்ல வரீங்களா? இனிமே சித்து கிட்ட பிக்சர் யோசப்னு சொல்லி கண்டதெல்லாம் பேசாத. ஏன், என்னாச்சு? போன காமி. browser history. browser history-யா? எந்த அவன்தான்? அவன்தான். ஓ. how to hunt, how to kill a deer, how to kill a hyena, how to get successful in life. என்ன ஜோக்கா? ஓ இல்லம்மா, இருந்துச்சுமா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? how does he know? ஓ
ஓகே, இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். நானும் பாக்குறேன். கிரேட் ஹார்ன்ட் அவுல் ஜோஷி, இது ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்ல இருக்கு. இது எங்கேருந்துடா பிடிச்சிங்க? சார் ஆஸ்திரேலியா அந்த சார் இது பிடிச்ச எங்களுக்கு தெரியாதா? புழுகிறாரு சார். அரஞ்சனா இந்த வயசுக்கு தேவையான உனக்கு நேற்று அந்த பிடிச்சிங்க சார்? இது ஒன்று தான் சார், சும்மா ஒண்டிக்கோல்ல தான் அடித்தேன். பட்டனு கீழே விழுந்ததில் கிரிக்கில் ஆயிடுச்சு சார். ஜோஷி, ப்ளூ கிராஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை உடனே ட்ரீட் பண்ணணும். அப்படியே நம்ம வெட்டினரி டாக்டரை உடனே வர சொல்லுங்க. இஸ் நோ மோர். என்ன சொல்றீங்க? யா forgot to tell you. நேற்று ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இருந்துட்டாரு. ஐ திங்க் கண்ட்ரோல் இல்லாம வேலியில இருந்து விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். யா வாட்? ஓகே, I'll come. யா கார் ஆக்சிடென்ட் இல்ல, பிளான் மர்டர். வெட்டினரி டாக்டர். கொலையா? எப்படி? சுட்டு கொண்டிருக்காங்க. அதான் ஃபோன் வந்தது. நம்ம ஊர்ல துப்பாக்கியா? போன வாரம் நம்ம கலெக்டர்ஸ் ஆகும்போது நான் ஏதோ ஹிட் அண்ட் ரன் டெக்காட்டி கேஸ் நினைச்சேன். இப்போ இன்னைக்கு வெட்டரி டாக்டர்னா லுக்ஸ் லைக் அ கில்லிங் ஸ்ப்ரீ. புரியல ஜோஷி, 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன், இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஊர்ல எப்படி ஜோஷி துப்பாக்கி வந்துச்சு? சரி பார்த்திபா, நீயே ஆக்ஷன் சாப்பிட்ற. வில் டேக் கேர் ஆஃப் இட். நான் கிளம்புற போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரவா? போன வாரம் நம்ம கலெக்டர்ஸ் ஆகும்போது நான் ஏதோ ஹிட் அண்ட் ரன் டெக்காட்டி கேஸ் நினைச்சேன். இப்போ இன்னைக்கு வெட்டரி டாக்டர்னா லுக்ஸ் லைக் அ கில்லிங் ஸ்ப்ரீ. ஓகே. ஏய், இதுக்குள்ள துப்பாக்கி காணோம். அவன் எடுத்து பார்க்கலாம் பாறா. பிரதர், என்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேல வேணாலும் சொல்லுங்க, எடுத்து தரேன். அவளை போகட்டு. இங்கே இருமா, வெளியே வந்தாவா செத்துப்போ. அவன், இந்த பொண்ணு, அந்த குழந்தை, இங்க இருக்கிற சிஸ்டி மொத்தத்துக்கு நம்ம மூஞ்சி தெரியும். இப்படியே விட்டுன்னு நாளைக்கு தாண்ட மாட்டோம். என்ன பண்ணலாம்? சாக்லேட் காப்பி சாப்பிட்றியா? இல்ல இறக்கிடுவேன். இப்ப குத்துறாவன.
ये क्लॉट जैसा तो नहीं लग रहा है. नो फिजिकल इंजरीज, बट PTSD का साइन लगता है ये बच्ची बड़ी घबराई हुई. एंग्जाइटी तो रहेगी, पर घबराने की कोई बात नहीं. आई विल गिव हर सम मेडिसिन्स. आप इस बच्ची का ध्यान रखिएगा, ओके? பார்த்திபா, நீ எதையும் யோசிச்சு வருத்தப்படாத. உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் இருக்கேன். நீ வெளியில வர்ற வரைக்கும் நான் நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறேன். நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. சிண்டு கிட்ட போனா அது நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் सर और इंतजार नहीं कर सकते. मैं अंदर जा सकता हूँ? பார்த்திபா வெளியே போலீஸ் வெயிட் பண்றாங்க. ரிமாண்ட்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஜோஷி, இந்த ரிமாண்ட் மட்டும் இல்லாம சத்யா, என்ன விளையாடுறியா? Do you know the seriousness of this? 5 பேர் இறந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? இஸ் a murderer now. 15 நாள் ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ பதறாத, ஓகே? பார்த்திபா போலாம். பாலிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்ல இருந்து ஃபயர் ஆன 5 புல்லட்ஸும் கரெக்டா இறந்து போனவங்களோட நெத்தியில இறங்கிருக்கு. ஒரு புல்லட் கூட மிஸ் ஃபயர் ஆகல. முன்ன பின்ன துப்பாக்கியை பயன்படுத்தாத ஒருத்தரால ஸ்பிளிட் செகண்ட்ல எப்படி 5 முறை தொடர்ந்து சுட முடிஞ்சது? முறையா ட்ரைனிங் எல்லாம் எடுத்த சில போலீஸ்காரங்களே முட்டைக்கு கீழே சுடுறதுக்கே தடுமாறுறாங்க. ஆனா இவரால மட்டும் எப்படி பதட்டமே இல்லாம 5 பேரையும் சரியா சுட முடிஞ்சது? இன்ஸ்பெக்டர் பாவர் ஜீட்டா, திரு பார்த்திபனின் துப்பாக்கி சுடும் திறமையை இன்னும் பல சராசரி மனிதர்களின் திறமையோடு ஒப்பிட்டு போதிய விளக்கம் அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. नसरत, उधर खड़े हो जाओ. अरे छोड़. शाहिद, सब नोट कर लीजिए. शशिकांत, बंदूक नीचे करो. पार्थिबन, आइए. इसको 9mm दे. புருஷனை, என்னோட தம்பிய சாகடிச்சவன குடும்பத்தோட அறுத்து குழியில அனுப்பிட்டுதான் இந்த மனுஷனை மண்ணுக்கு கொடுப்பேன். இது சத்தியம், இது சத்தியம். कार्यवाही स्थगित की जाती है. अगली कार्यवाही सोमवार को होगी. The final hearing will be on this Friday. They're all gangsters. It'll come under self-defense. Okay? Nothing to worry. We'll take care. Okay?
யுவர் ஆனர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஸ்பாட்டட் ஹைனா வழி தவறி போந்தப்போ அது இந்த ஊரே சேர்ந்து அடிச்சு கொள்ளத்தான் பார்த்தது. ஆனா இவரு தன்னோட உயிரை பணையம் வச்சு இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ஹைனாவை உயிரோட காப்பாத்தினாரு. என்னோட கேள்வி என்னன்னா யுவர் ஆனர், விலங்குகளையே இப்படி நேசிக்கிற இந்த மனுஷனால அந்த 5 பேரை எப்படி கொண்டிருக்க முடியும்? தன்னையும் தன்னை சுத்தி இருந்த அந்த 2 பெண்களையும் காப்பாத்துறதுக்காக தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த 5 பேரை சுட்டு கொண்டிருக்காரு. Your Honor, the mighty penal code may insulate this gentleman's act of self-defense. இதுவரை நடைபெற்ற விசாரணைகளையும் வாதங்களையும் வாக்குமூலங்களையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை தீர ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்ட திரு பார்த்திபன் ஐபிசி செக்ஷன் 103 மற்றும் 106 கீழ் நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மேலும் திரு பார்த்திபனுக்கு இந்த ஆண்டுக்கான வீரதீர செயலுக்கான விருதினை வழங்கிட அரசுக்கு பரிந்துரைக்கிறேன். பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க. आपको 5 लोगों पे गोलियां चलानी पड़ी। செத்தவனுங்க எத்தனை கேஸ் வாங்கியிருக்கானுங்கன்னா அவனுங்க லேசப்பட்டவனுங்களா தெரியல. அதுவும் இல்லாம அவனுங்க சைட்லயும் இது இழப்பு தானே. சும்மா இருப்பானுங்க நான் நினைக்கிறேன். எதுக்கும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க சத்யா. Ready, Sudha? Ele. இங்கதான் எங்கேயோ வச்சேன் நானு. என்ன தேடிட்டு இருக்கீங்க? அங்க எதுவும் கிடைக்காது. ஏதாவது வாங்கி வச்சிருந்தா தானே. இன்னும் எவ்வளவு நாள் தான் வீட்டுல ஒளிஞ்சிருக்க போறீங்க பார்த்திபன்? 10 நாளா கடையை வேற திறக்கல. பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல. கொஞ்சம் அவங்க முகத்தை பாருங்க. நீங்க இப்படி அடைஞ்சு கிடைக்கிறது இல்லாம அவங்களையும் இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. இப்படியே எவ்வளவு நாள் தான் சின்ன சின்ன சத்தத்தை கேட்டு காது பொத்திட்டு இருக்க போறீங்க? Go get some fresh air. வீட்டை நான் பாத்துக்கிறேன். முதல்ல அவங்கள வெளியில கூட்டிட்டு போங்க. Go. எனக்கு காஃபி குடிக்கணும். பால் பாக்கெட் வாங்க வெளியே போறேன். உங்க யாருக்காவது ஏதாவது வாங்கணுமா? सलाम भाई। सलाम सर। सलामत। हाय सर। सलाम भाई। असली मर्द है। பார்த்திபா, நான் வாங்க வேண்டியது அங்க இருக்கு. நீங்க என் கூட வாங்க. இதோ வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துரு. பாஸ் இதோ பாத்துக்கடா. சரிப்பா. अम्मा எனக்கு ब्रेड ऑमलेट வேணும். வாங்கி கொடுக்குறேன். एक ब्रेड ऑमलेट दीजिए प्लीज. जी मैडम. நீ கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மேடம்.
சிஆர்ல இருந்து எஸ்ஓஎஸ் அலர்ட் வந்திருக்கு சார். இட்ஸ் a pitch dark info. Yeah. ஊருக்குள்ள சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. பார்த்திபரோட ஃபேமிலிக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அண்டர் கவர்ல இருந்து இன்சோர்ஸுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே சொல்லாம மறைச்சிருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இல்லாம வெளியே போகணும்னு சொல்லுங்க. ஓகே I'll call back. பார்த்திபா எங்க இருக்க? மார்க்கெட்ல உன்னை சுற்றி சந்தேகப்படுற மாதிரியா இருக்காங்களா? பார்த்திபா இல்லையா என்னாச்சு? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஊருக்குள்ள புதுசா சில பேர் இறங்கியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. Do me a favor, just drop everything that you're doing and get back into the car. Right now, please. உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டுட்டு உன் தலையை எடுத்துட்டு போய்தான் என் மச்சான நான் அடக்கம் பண்ணுவேன். என்ன அவன் தலைய?
நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடும் போது வந்திருக்கலாம்ல. வா வீட்டுக்கு போலாம் இப்போ. நான் இங்கே வர்றதா இல்ல. ए कुमार सर, ये बाहर इतने भीड़ रखा मच्छी मार्केट है क्या? जाके देखना बाहर हमारा आदमी क्या कर रहे हैं. என்னாச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தான் போவேன் நீங்க இருக்கீங்க? எங்களுக்கு வேற வேலை மயிறு இல்ல. ரைட்டர் டேபிளுக்கு போங்க. நீங்க சொல்ல எழுதி பாரு. கையெழுத்தோ கை நட்டோ வச்சுட்டு கிளம்புங்க. சம்ஜே? நான் பாத்துக்கிறேன். ஏய் चाय बोलने का अंदर. என்னத்த பாத்துப்பீங்க? நாங்க சாகிறதையா? இனிமே வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் எவன் எங்க இருந்து வருவான்னு பயந்துகிட்டே இருக்கணுமா? இப்போ எதுக்கே டென்ஷன் இருக்க? 2 வாரத்துக்கு முன்னாடி ஷூட் அவுட்ல இறந்து போன ஒருத்தனோட பாடி மார்ச்சுரியில இருந்து காணாம போயிருக்கு. டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி எங்களை அலர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் சார் இன்ன வரைக்கும் சொல்லல? இதெல்லாம் யாரு? அந்த ரேஞ்சர் சொன்னா இங்கே பார். பொழுதுக்கு உன்னை பத்தி யோசிச்சு உனக்கு சேவை செய்யணுமா? நியாயத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். என் பொண்ணை கொல்ல போனவன அவரை வழி தெரியாம சுட்டேன். செத்துடானுங்க, அவ்வளவுதான். என் வீட்டுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி ஒரு போலீஸ்காரன் காவலுக்கு இருக்கணும். இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். எந்திரியா எந்திரி சொல்றல. अबे उठ यहाँ से. बहुत बड़ा नेता है क्या तू? बाहर चल. चल. சார் கி துப்பாக்கி ஏந்திய போலீஸ்காரன் வேணுமா? ஆயுதம் ஏந்திய போலீஸ் காவலுக்கு வேணும்னா நீங்க சொன்னா மட்டும் பார்த்தாது. இங்க இருக்கிற சட்டம் சொல்லணும், அரசாங்கம் சொல்லணும். நீ சட்டமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. நீ சாதாரண பன் பட்டர் விக்கிற பார்த்திபன். आइए, आप ही का इंतजार था. சார் को சத்தம் ना आवा दो. நாங்க விடிய வீட்டு வாசல்ல துப்பாக்கிய கையில பிடிச்சுக்கிட்டு காவலுக்கு நிக்கணுமா? இவரு வீட்டுல பொண்டாட்டியோட சந்தோஷமா கூத்திட்டு போலீஸ் ஆஃபீஸர் मादर चोद ढंग से बात कर. क्या बोला बे साले? सर, are you all right? गर्दन ठीक है? பார்த்திபன், ஏன் பார்த்திபன் அந்த வேணான்னு சொன்ன இல்ல? நீ நினைக்கிற மாதிரி நம்ம கேட்டதும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பார்த்திபன். உன் மேல அசால்ட்டுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. உன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? ஜோஷி, நானே கிழிச்சுக்கிட்ட ரொம்ப ஆழமா கிழிச்சுக்குவேன். நீங்களே பண்ணிடுங்க. You asked for it. Sir, can you come to my residence? Okay, sir. Now, yes, it's urgent. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தயவு செஞ்சு தமிழ்நாட்டில இருந்து எனக்கு ஒரு போலீஸ் கொடுங்க சார்.
reporting duty, sir. என் பொசிஷன் எங்கயா? பார்த்திபன், நீங்க தானே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் வேணும்னு கேட்டீங்க. இவர் தான் ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர். திருச்சியில் ஒரு ட்ரக் பஸ்ட் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒரு 50-60 பேரை காலி பண்ணது இவர் தான். टेबल को उठा के तुरंत उधर रखो। ओके सर। चल। फोन नीचे रख। सुनो, क्या चाहिए तुम्हें? रुक रुक। तमिड़ा, निल्लु। என்னடா என்னது? செய்தின்னு கடவுளை வேண்டிக்க, இல்லைன்னு கேச தருவ. யாருன்னு பாரு. Thank you. Is it sweet? This one is almost the same. I'll make it better. Yeah. அண்ணா ரொம்ப நேரமா பின்னாடி ஒரு பொண்ணு அவங்களே பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க. ஒருவேளை ப்ரெஸ்ஸாக இருக்குமோ? போயிட்டா. அதே மாதிரி பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமா இருக்கான், எதுவும் பேச மாட்டேங்கிறான். அவனையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இங்கே பின்னாடியா? சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். हाय सर, क्या खाएंगे आप?
காஃபி. சுகர்? உனக்கு தெரியும் எனக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு. உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? வித் சுகர். ஓகே. சாரி சார். சார் சுகர் கியூப் ஒன்று போதுமா இல்லை 2? அதுவும் உனக்கு தெரியும் சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் தமிழ் பேசுறீங்களேன்னு சந்தோஷத்துல நானும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்க காஃபி, உங்க சுகர். லியோ, லியோ. பார்த்திபன். லியோன்னு யாரும் எனக்கு தெரியாது சார். இங்க ஏற்கனவே நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இதுல நீங்களும் புதுசா வந்து எதுவும் குழப்பாதீங்க ப்ளீஸ். உங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க. Do you mind? Can you make it little stronger? Sure, sir. இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா லியோ? இல்லை சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. டி ஸ்லாஷ். நீ கூட இதை ஹனி பேஜர்னு சொல்லுவ, பட் இட் இஸ் பிளாக் டெவில் 25 பஃப்ஸ். நீ உருவாக்குன ஃப்ளேவர். உனக்கு நாக்டர்னல் அனிமல்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு தடவை ஹனி பேஜர் நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள புந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? நீ வச்ச டிராப்லயும் மாட்டல, ஹேரோல் விட்ட ஸ்பீர்லயும் குத்து வாங்கி சாகல. கடைசியில என் கையால குண்டடிப்பட்டு செத்து போச்சு. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். காஃபியை தவிர வேற ஏதாவது வேணுமா, இல்லை பில்லு கொண்டு வரவா? நீ செத்துட்டங்கிறது நீ ஏன் நம்புறல லியோ? இங்க பாருங்க, நிறைய பிரச்சனை மண்டியில ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தலை வலிக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி கடைசியா ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றேன். நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா. சோ என் நேரத்தை வீணாக்காத. மவுண்ட் வியூ லாட்ஜ் நீயா வந்து நீதான் லியோன்னு ஒத்துக்க. சார், ஆல்கஹால் நாட் அலவுட். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடப்பால இருக்கான். அவனுக்கு இந்த டி ஸ்லாஷ் சிகரெட் பாக்ஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சொல்கிறத வச்சு பார்த்தா இங்கே வந்துட்டு போனவன் பேர் ஆந்தனி தாஸ். ஆந்திராவில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய டொபாக்கோ கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெரிய தீ விபத்துக்கு அப்புறம். இல்லை, ஒரு நிமிஷம். என் கடைக்கு வந்து என் மூஞ்சில சிகரெட் புகையை விட்டவன் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் எனக்கு புரியல. நோ, பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை நான் இல்ல சொல்லட்டும், ஒரு நிமிஷம். நீ சொல்லு ஜோஷி. இந்த ஆந்தனி தாஸ்க்கு ஒரு பையன் இருக்கான், லியோ. சரி, லியோ தாஸ். அவன் பேரை தவிர அவனை பத்தி வேற எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அவன் ஏதோ பெருசா பண்ணி செத்துட்டான்னு ஒரு குரூப் சொல்றாங்க. அவன் சாவுல உயிரோட தான் இருக்கான்னு இன்னொரு குரூப் நம்புறாங்க. அவன் இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவனுடைய ஏதோ ஒரு சாயல் உன்னோட ஒத்து போச்சு. அவன் கண்ணை நான் பார்த்தேன். அவன் கண்ணு எனக்கு தெரியும். அவன் தான் அது. பார்த்திபன், நீ வளர்ந்ததெல்லாம் ஆஃப்ரேஜ் தானே? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் இருக்கா?
என்னது இது? திஸ் இஸ் புல்ஷிட். பாதிக்கப்பட்டது நாங்க. விக்டிம் கிட்ட அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதா? கிளம்பலாம் பார்த்தினாவா? இருமா சத்யா ஒரு நிமிஷம். ஜோஷி, நீங்க அக்கறையில தான் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் சத்தியமங்கலம் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். அங்கே ஒரு முறை இவ்வளோ அது என்னமா அது அந்த மூணார் ட்ரெக்கிங் அதில் தான் பார்த்தேன். பழகினேன். 2 நாளில் கட்டிக்கிறியான்னு கேட்டா. அவ்வளோதான். அவளை கட்டிக்கிட்டதுல இருந்து அவளோட வேலைக்காக வந்தது தான் இந்த ஊர். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதுதான் என் ஊர். அவ்வளோதான் என் வரலாறு. அவங்களும் சவுத்துல தான் வந்திருக்காங்க பார்த்திபன். இவ்வளவு மைல் தாண்டி பை ரோட் நம்ம ஊருக்கு ஒன்று தெரிய வந்திருக்காங்கன்னா இது தப்பா தெரியுது. அவனால எது நின்னு போச்சோ அவனை வச்சு தான் ஆரம்பிக்கணும். அவனை வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். நீ உலகம் ரொம்ப சின்னது ஜோஷி. ஏதோ இந்த கை கடக்கமான இந்த ஸ்னோ குளோப் மாதிரி. ஒத்தையில் ஒரு வீடு, சுத்தி மரம், பனிமழை, குளிர் காத்து. எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது? உனக்கு நான் சொல்றது புரியுதா? சாரி. ஆல்ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னா we inform the police. அவ வீட்டு ஆளுங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன். யாரோ நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சத்யா. தெரியல சத்யா, இந்த மயான அமைதி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இது பாரு, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீ எப்போ இப்படி உடைஞ்சு நிக்கணும்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது மட்டும்தான். இது வரைக்கும் நான் ஏதாவது கொஸ்டின் பண்ணிருக்கேனா? எதுவும் யோசிக்காம நீ மதியம் வந்து தூங்குவா. வரவியா மாட்டியா? சரி, அப்படியே நின்னுட்டே தூங்கிடலாமா? இன்ஜின்ல எல்லாம் கை வைக்காத, ஹீட்டரை மட்டும் ரெடி பண்ணி கொடு. எனக்கு வண்டி வேணும். சாயந்தரத்துக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துருண்ணா. உனக்கு என்ன வேணும்? உன்னை பார்த்துட்டல, அது போதுண்டா. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்ப. போயிட்டேன். சொல்லுமா. நீ சொன்ன டேப்லெட் வாங்கிட்டேன் பார்த்தி. வேற ஏதாவது வேணுமா உனக்கு? ஜீப்பை சர்வீஸ் விட்டுருக்கேன். ஃபார்மசிக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னல. நீ ஏன் குழந்தைய தனியா வீட்டுல விட்டு வந்த? மதியையும் கூட்டிட்டு தாண்டா வந்திருக்கேன். ஆல்சோ பிரியா என் கூட தான் இருக்கா. சரி, ஒரு நாள் வெயிட் பண்ணலாண்டி. என்னடி அவசரம்? சில விஷயத்துக்கு வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ சரி, பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு.
பேத்தி, என்னோட ரத்தம். நீதான் நேத்திக்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. போலீஸ் கூப்பிட வேண்டியிருக்கும். போலீஸ்? நான் பிரச்சனை பண்ண வரலாமா? நீ பார்த்திபன் நம்பி 20 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளு, அதுக்கு முன்னாடி இவு இறக்கம் இல்லாம அத்தனை பேரை கொண்டு இருக்கிற ஒரு மோசமான கோலகாரன்னு தெரிய வரும் போது என்ன வந்து பாரு. உண்மையிலேயே உன் புருஷன் யாருன்னு உனக்கு நான் சொல்றேன்.